Hi, hello everyone. This is Staffbase Academy and I am Kirna from Tanjore branch. நம்ம இன்னைக்கு January 24th கான CA தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான CA பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் CA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 crore project in தமிழ்நாடு. ஸோ என்ன இப்போ ரீசெண்டாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 crores இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ஃபார் தி டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலி வந்துட்டு கொஞ்சம் நல்லா சொல்லித்தர மாதிரி அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு இன்னும் வந்து டெக்னாலஜி இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு போகிறதுனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மூலயமா வந்து டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ப்ரொஃபஷ்னலி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நல்ல விதமாக வந்து டீச்சிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேராசிரியர் அன்பழகன் எஜுகேஷன் காம்ப்ளெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டு ப்ரொவைட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இந்த பேராசிரியர் அன்பழகன் எஜுகேஷன் சென்டர் வந்து நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி சிமிலராக நிறையா சென்டர்ஸ் வந்துட்டு இன் டிஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வந்து 54 crores வந்துட்டு வெற்றி பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தையும் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வெற்றி பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து செயல்படணும், நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கணும், வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னும் வெளியேறவங்க நிறைய பேர் நல்ல நல்ல ஃபார்முக்கு போகணும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 5 crore ப்ராஜெக்ட் ஃபார் தி டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் 54 crores வெற்றி பள்ளிகள் ஃபார் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் பண்ணியிருப்பாங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ தெலுங்கானா ஸ்டேட்டோட சிஎம் யார் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி. ஓகே, ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் டு கெட் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் தி ஏரியாஸ் வேர் க்ரைம் ஹேப்பன்ஸ். ஸோ இந்தியாவிலேயே முதல் தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து எந்த இடத்துல க்ரைம் ஸ்பாட் எங்கே நடக்குதோ அங்கே நேராக போய் அவங்கக்கிட்ட வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேயே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன விதமான ஒரு க்ரைம் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னாலும் ஸ்டேஷன் இல்லாமல் நேராக போய் அங்கே அந்த பிளேஸ்லையே வந்துட்டு அவங்கள்ட்ட கேதர் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எஸ்பெஷலி ஃபார் தி போக்ஷோ, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டான வைலன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நேஷன்லேயே ஃபஸ்ட்டு இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2026. ஸோ இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசம்பிக்குவை சேர்ந்த ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு போயிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன் தான். ஸோ கிரேக்கா மெச்சல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நேம். ஓகேவா? அவங்க ஒரு உமன். ஸோ கிரேக்கா மெச்சல் அவங்களுடைய நேமு, மொசம்பிக்குவை சேர்ந்த ஒரு சோஷியல் ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு லேடி மொசம்பிக்யூலையும் ஆஸ் அ மெம்பராக இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃப்ரிக்காலையும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சவுத் ஆஃப்ரிக்காலையும் இருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மொசம்பிக்யூமும் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு கண்ட்ரி தான். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 ஏரியாவை அதில் 2த்துலேயுமே இவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஸ் அ மெம்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து 1975 மொசம்பிக்யூ கண்ட்ரி ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் மினிஸ்டராக யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கா மெச்சல் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் மினிஸ்டர் ஃபார் மொசம்பிக்யூ 1975. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொசம்பிக்யூ வந்து கண்ட்ரி இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க சவுத் ஆஃப்ரிக்காலையும் இருந்திருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து இப்போ பிரிகிறது தான். ஓகேவா?
ஸோ ஒரு இது முழுசாக ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து பிரிகிறப்ப அவங்க அங்கேயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவார்டு பை யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. 1997 ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா 1990 இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்கன்னா அவங்க மேலே வெப்பன்ஸ் ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறது இது கரெக்டாக, இதுமாரி பண்ணக்கூடாது, என்ன பெரிய வார் இது இருந்தாலும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த வெப்பன் யூசேஜஸ் ஆர் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு 1997 வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. சரி, இவங்களுக்கு இப்போ நம்ம என்னன்னா இந்திரா காந்தியோட மெமோரியல் ட்ரஸ்ட் சார்பாக இவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரம் இந்தியா. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு வித் 1 crore ப்ரைஸ் சிட்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட், ECI நெட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு என்ன விதமான இது வேணும், கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு எது வேணும்னாலும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு சிங்கிள் டோரில் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு இதுதான் வந்து இந்த ECI நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், ஒரு போர்ட்டல் இப்போ வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் IICDEM 2026. ஸோ அங்கே தான் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாங்க, அன்வெயில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ECI நெட். ஓகே. ஸோ வேர் த என்ஹான்ஸ்டு ECI நெட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வாஸ் அஃபிஷியலி லான்ச்டு. ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ECI நெட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இது. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் இப்போ 5th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இப்போ January 23 வந்து கேரளா தமிழ்நாடு ரெண்டுத்துக்குமே வந்தார். தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி சார்பாக அது பார்க்குறதுக்காக வந்தார். கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து 4 அம்ரித் ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ஹப்பு ஓப்பன் பண்ணியிருக்காரு, சென்டரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கிரெடிட் கார்ட்ஸ் ஃபார் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் இருப்பாங்களா, ஒரு சாலையோர கடை, தெருவோர கடைகள்லாம் வச்சுருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு, லோன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் முன்னாலேருந்து இருக்குது. ஸோ அதை வந்து அந்த நேரத்தில் அந்த டேட்க்கு அவர் போனதுனால அதையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு UPI லிங்க்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எய்ம்ஸ் டு சப்போர்ட் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அண்ட் டிஜிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த கார்டு வந்துட்டு 1 lakh rupees அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆஸ் அ லோன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த CSIR NIIST அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் இன்டர் டிசிப்ளினரி சயின்டிஃபிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டர்ஸ் வந்து ஹப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ட் பயோடெக்னாலஜி, க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் சஸ்டைனபிள் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லே லடாக். ஸோ இப்போ பார்த்தோம் 6th கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்துட்டு லே லடாக் அண்ட் குல்மார்க், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் இப்போ யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த அபிஷேக் விஜய் விஸ்வநாத் வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காரு. எதுலனா ஸ்பீடு ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம், ஸ்பீடு ஸ்கேட்டிங் லாங் ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் விஜய் விஸ்வநாத் கோல்டு வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே எப்போனா January 24 இனிஷியேட்டட் இன் 2008 பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே வந்து January 24 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி தான் வந்து நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. எதுக்காக இது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேர்ள்ஸ் சைல்டை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டு பொண்ணாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறது, கொல்றது, இந்த மாதிரிலாம் நிறைய ஜீனோசைட்ஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ
அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களும் வந்துட்டு பெருசாகி இந்த நாட்டில் நிறைய சாதனை புரிகிறதுக்கு பெண்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிற ஒரு டேயை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 2008 ஸ்டார்ட் பண்ணுறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் January 24. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Gujarat witnessed launch of India's first integrated private satellite manufacturing unit at Sanand Koraj Sanand அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டகிரேட்டட் ப்ரைவேட் சேட்டிலைட் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் சேட்டிலைட் மேனுஃபேக்சரிங், சேட்டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்கலம், அதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்களே வந்து ஒரு தயாரிக்கிறதுக்கான ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் செட் பண்ணுறாங்க குஜராத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா மார்க்ஸ் 11 years ஆஃப் பவரிங் தி கேர்ள் சைல்டு. ஓகே, ஸோ வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படி அது இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே நம்மளுடைய பெண்கள் அதனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1992 நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ 1992 பட் இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டர் தி பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் அண்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஸோ நம்ம அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து பிறந்து அவங்க படித்து ஒரு 10th முடிக்கணும், ஒரு 18 years ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் வந்துட்டு பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மெச்சூரிட்டியாக அவங்க ஒரு 18 years அவங்க மேரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டியாக அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறது. இதுதான் அந்த திட்டம். ஓகேவா? அதே மாதிரி 2015 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா. என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதை பற்றி பிலோ 10 age இருக்கும் போது இந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும். ஓகேவா? கவர்மெண்ட் கிட்டே நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8.2% வந்துட்டு பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இயர்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் வந்துட்டு 1,50,000 பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸடாக வந்து ஆனுவலி போடுறதுன்னா அவ்வளோ போடலாம். இல்லைன்னா 250 மந்த்லி அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறோம். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் மேட் அப் டு 15 years வந்து கண்டினியூஸாக நம்ம கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் எப்போ முடியும் அப்படின்னா 21 years வந்து அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 21 years அதுக்கப்புறமும் கூட அந்த அமௌண்ட்டை எடுக்கலைன்னா அடுத்த 6 yearsக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்ம என்ன அமௌண்ட் போடலைனாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து 22,50,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரியா? சரி, நம்ம அப்போ வந்து நம்மளோட மெச்சூரிட்டியாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 71,82,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் தனியாக நம்மளுக்கு 49.32 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 49,32,000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த ஸ்கீமும் அதே தான். 18 years கம்ப்ளீட் ஆனால் தான் வந்துட்டு ஒரு மேரேஜ் இது டைம் வரப்போ தான் அவங்களுக்கு எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க வந்து 10th எக்ஸாம் எழுதியிருக்கணும், இல்லை கிளியர் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அவங்க கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, 1992 தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மாவோட பீரியடில் வந்துட்டு கொண்டு வந்த அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அதே இதுதான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ லிட்டில் பிட் ஆஃப் அந்த சேஞ்சஸ் அது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you'll understand the video. Thank you.